எஃப்ஜே வந்து நேற்று சபரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அரோராவை வந்து கிளியர் ஷாட்டாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது. ஏன்னா போன வீக்கெண்ட் எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி குறும்படம்லாம் போட்டு விக்கல் விக்ரம் மீதும் அரோரா மீதும் எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி அவங்க சைடு டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணது ஆடியன்ஸ்க்கே வென்று ஏற்றுக்கொள்ளும்படி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று எபிசோடில் வந்து எஃப்ஜே வந்து கிளியர் ஷாட்டாக சொல்லிட்டாரு சபரிக்கிட்ட. அரோரா வந்து உண்மையிலே அந்த பிளான் பண்ணி தான் வினோத்தை வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்க வச்சுருக்காங்க. வினோத்துன்னு இல்லை, இருந்த எல்லாரையுமே வந்து மண்டை கழுவுறதுன்னு சொல்லுவாங்க ஈஸியாக சொன்னால். மண்டையை கழுவி எப்படியாச்சும் அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்க வச்சுட்டாங்க அப்படின்னா ஃபைனலிஸ்ட்லேருந்து இதாயிரும். அது கானா வினோத் எடுத்தாங்கன்னா இன்னும் பெரிய ப்ளஸ். ஏன்னா அரோராக்கு நல்ல ஸ்மார்ட்டான கிளவரான பொண்ணு. எந்த அளவுக்கு கிளவர் அப்படின்னா ஒருத்தனுடைய ஆசையை தூண்டுறாங்க. அதாவது இந்த படத்துலலாம் சொல்லுவாங்க, ஒருத்தங்கிட்ட இருந்து காசு எடுக்கணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு. அதில் வந்து ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. அரோரா வந்து இங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் கேர்ள் எரா நேச்சருடைய ரொம்ப சாதுவான ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்லாம் எதுவுமே இல்லை. அவங்க வந்து எப்படி சொசைட்டியில் வந்து ப்ரொஜெக்ட் ஆனாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அதையும் இதையும் நம்ம வந்து தயவு செஞ்சு யாரும் கனெக்ட் பண்ணி கமெண்ட் போட்டுற வேண்டாம். இப்போ அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது. இது ஒரு கேம் ஷோவில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது ஓகே, அதுக்கு தான் ஒரு கேம் ஷோ நடக்குது. ஆனால் அது வந்து வினோத் மீது வந்து தெளிக்கும் போது தான் வந்து ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹேட் வந்து அரோரா மேலே கிரியேட் ஆச்சு. பட் அந்த ஹேட்டுக்கு வந்து முற்றிலும் டிசர்வ்டான பர்சன் தான் அரோரா. ஏன்னா எஃப்ஜேவே நேற்று வந்து சபரிக்கிட்ட நைட் உட்காரும் போது சொல்லிட்டாங்க, அரோரா வந்து பிளான் பண்ணி தான் வந்து நான் எடுக்கவா நீ எடுக்கவா, நான் எடுக்கவா நீ எடுக்கவா அப்படின்னு மண்டேயை வந்து மேனிப்புலேட் பண்ணாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்தாங்க அப்படின்னா சீசன் இப்போ எப்படி வேணால் மாறிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் அது ஒரு பெரிய ரூமராக கிளம்புச்சு. அரோரா சைடு வந்து அரோராக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு விஜய் சேதுபதி பண்ண குறும்படம் எல்லாமே வந்து மக்களுக்கே பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனிஹவ் அந்த குறும்படத்தோட நேற்று நடந்த எபிசோடில் இருந்து அந்த சின்ன குறும்படம் வந்து பார்க்கும்போது ஆடியன்ஸ் இனிமே கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ண எஃப்ஜேக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ராயல் சல்யூட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு அரோரா வந்து வினோத்தை எந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி உடைய அந்த மைண்டில் இருக்கிற பர்சனை வந்து எப்படி ட்ரிகர் பண்ணாங்க. ட்ரிகர் பண்ணி எடுக்க வச்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீப்பஸ்ட் கேம் பிளே நடத்தின அரோரா டைட்டில் அடித்தா நல்லா இருக்குமா, அதை நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ ஓட் போடும்போது பார்த்து ஓட்டு போடுங்க. சொசைட்டிக்கு என்றைக்குமே பிக் பாஸில் ஜெயிக்கிற ஒருத்தவங்க சொசைட்டிக்கு ஒரு நல்ல விதமாக தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பர்சன் வந்து சொசைட்டிக்கு ரொம்ப 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 கேடு, நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப கேடு. ஸோ யோசித்து முடிவு பண்ணுங்கள்.